கார்த்திக் சுப்புராஜ் சூர்யா கூட்டணியில் உருவான ரெட்ரோ திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று வெளியான நிலையில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் முதல் நாள் காட்சியை கண்டுகளித்து வருகின்றனர். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் இன்று வெளியானது. தமிழ்நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரெட்ரோ வெளியான நிலையில் சூர்யாவின் கட்டவுட்டிற்கு பாலபிஷேகம் செய்து பட்டாசு வெடித்து ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை, சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள திரையரங்குகளில் கொண்டாட்டம் களை கட்டியது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மூவிஸ் டூ குட், அமேசிங்காக இருந்தது. இட்ஸ் பர்ஃபெக்ட் கார்த்திக் சுப்புராஜ் மூவி அண்ட் சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரோட எமோஷன்ஸ்லாம் ஐலே நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா இருக்குது. மியூசிக் வைஸ், ஃபைட் வைஸ் எல்லாமே ஃபைட் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. எப்பயுமே கார்த்திக் சுப்புராஜ் படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. அவர் ஒரு ஃப்ரீடம் இது பண்ணி சொல்லுவார், அது கரெக்டாக இருக்குது. சூர்யாவுக்கு பயங்கரமான ஒரு கம்பேக்கு சூப்பராக இருக்குது. இப்போ செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி வரலான்னு இருக்கேன். ஜிகிதண்டா மாதிரி இருக்குன்னு நினச்சி வந்தேன். பட் ஜிகிதண்டா மாதிரி போயிருந்தது. கடைசியில் செம்ம ஃபனாக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு செம்ம காமெடி இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் தியேட்டரில். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மாஸ் என்டர்டெய்னிங் மூவி, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அது மாதிரி ஐ காட் த ரிசல்ட்ஸ் அண்ட் ஐ வுட் சே ஆக்ஷன் பேக்ட் மேஜிக் மாதிரி தான் இருந்தது. ஐ வாஸ் ஹாப்பி டு சி ஜெயராம் மேட்டன் அண்ட் ஜோஜு சேட்டன் அண்ட் ஆல். மூவி லாஜிக் நம்ம அதை படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மூவியாக பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் சீன் செம்மையாக இருந்துச்சு. கனிமா சாங்க்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் வரும், அதுக்கான சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்துச்சு. வாவ் மூமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. தொடர்ந்து படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இருவரும் முதல் நாள் முதல் காட்சியை சென்னை ரோகிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் கண்டு மகிழ்ந்தனர். தேங்க்ஸ் டு கார்த்திக் சார், சூர்யா சார், 2D எல்லாருக்கும் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூர்யா சாரோட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது ஒர்க் பண்ணது. ஹோப் இட் கனெக்ட்ஸ் டு ஆல் தி ஆடியன்ஸ். இந்த ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் நாங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் அவங்க கனெக்ட் ஆகி பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓவராலாக வி ஆர் ஆஸ் அ டீம் வி ஆர் ஸோ ஹாப்பி த ரெஸ்பான்ஸ். ரசிகர் சொன்னது சந்தோஷ் சாரோட பிஜிஎம் ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாரு. அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு சார்? சூப்பராக பண்ணியிருக்காரு. சந்தோஷ் தான் இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். கலக்கியிருக்காரு. ரெட்ரோ திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் 10,000 பேருக்கு காலை உணவு கொண்டு சென்ற வாகனத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது மேஜராக சூர்யா சார் எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி இஷ்யூ இப்போ காலையில் இங்கே ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது. அண்ட் அது பரமோன் அதை முன்னாடிலேருந்து சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்சது அந்த விஷயத்தில் ஒரு பங்காக இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மேஜராக வந்தேன். கோவை துடியலூரில் உள்ள திரையரங்கில் கூடிய சூர்யா ரசிகர்கள் டிஜே இசையுடனும் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் கொண்டாடினர். குறிப்பாக சூர்யாவின் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். திருப்பூர் சக்தி தியேட்டரில் பெண்களுக்கான பிரத்யேக முதல் காட்சியை சூர்யாவின் தங்கை பிருந்தாவுடன் சேர்ந்து பெண்கள் பலர் ஆட்டம் பாட்டத்துடன் கண்டு ரசித்தனர். ஏற்கனவே இப்படத்தின் பாடல்கள் ஹிட்டான நிலையில் தற்போது படமும் ஹிட் என தெரிவித்த பிருந்தா, கொண்டாட்டமாக படம் பார்ப்பது மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான ரெட்ரோ திரைப்படத்தை சூர்யாவின் கம்பேக் படமாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக சூர்யாவின் நடிப்பிற்காகவே ரெட்ரோ படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் என குதூகலமிட்டு தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.